ஒரு கட்சிக்காரன் கூட எங்களுக்கு செய்யல. அக்காசுக்கா பண்ணி ஏமாத்துனதுதான் வாயில போட்டுக்கிறது தான். புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. வீடு நிறைய பேருக்கு சேங்ஷன் ஆன வீட்டையே மாத்தி திமுக உள்ளவங்களுக்கு போட்டுருக்காங்க. எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி அரசியல்வாதிகளும் பணக்காரங்களும் இருக்காங்க. அத்தனை பேரையும் என்னால மாத்த முடியாது. அதனாலதான் என்ன நானே மாத்திக்கிட்டேன். ஓட்டு போட்டீங்கல்ல எம்எல்ஏவுக்கு, அவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யலையே. நாம யோசிச்சு பார்க்காம இருக்கிற வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் கேட்டது கிடைக்கும். உண்மையும் இல்லாத ஓட்டு மக்களும் போயிச்சு நல்லா நம்ம மவுசா வர்றது கூட இல்லை. நீங்க கேட்கிறப்பெல்லாம் கேள்வியே கேட்காம வரி கட்டுறாங்களே மக்கள், அவங்களுக்கு என்ன சார் செஞ்சீங்க? சரிதம் எழுது தலைவா, உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா. எழுவோம் எழுவோம் உன்னால் எழுவோம். வாக்க 2 நிமிஷம் என்னன்னு சேதியாச்சும் கேட்டு போய் என்ன செய்தி என்ன மண்ணுமா எடுத்தாந்து வச்சுக்கிட்டு செய்தினாக்கா என்ன அர்த்தம்? அது நான் தான் வந்தோன்னு சொல்லிட்டேன், உங்களை ஏமாத்த போறேன். இங்க என்ன இருக்கு? பணம் காசு நீ குடுத்தீங்கன்னா நாங்க சீட்டுக்காரங்களுக்கு கொடுப்போம். நான் கீழமைக்கல்பட்டி வர எம்எல்ஏ எலெக்ஷன்ல எம்எல்ஏவுக்கு நிக்கிறேன். உங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதி என்னங்க தேவைப்படுது? இந்த ரோட்டை போட்டு கொடுக்கணும், மினி தேங்க ஒண்ணு கட்டி கொடுக்கணும். சரி, நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல எம்எல்ஏவுக்கு, அவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யலையே. நர்சிக்கு படிக்க வச்சோம், ஒண்ணு இன்ஜினியருக்கு படிக்க வச்சோம். மூட்டத்துக்கு இன்ஜினியருக்கு படிச்சது, நர்சிக்கு படிச்சது அங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு கிடக்கு. இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு என்ன மாறிச்சு உங்களுக்கு? ஒண்ணுமே மாறல. நீங்க திரும்பவும் அவங்களுக்கே ஓட்டு போட்டவங்களே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்போம். ஆமா சரியா? நீங்க முதல்ல மாறணும். தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு. ரோடு போட சொல்லிச்சு. ஏரிலாம் படித்துறல அதே மாதிரி ஆப்ரேட்டர்களுக்கு சரியா சம்பளம் தர மாட்டாங்க. அங்க மினி டேங்க கட்ட சொல்லிச்சு. அதுவும் ஒன்றும் வரல. செய்யறங்கிறதோட சரி எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. எல்லாமே பிரச்சனையில தான் இருக்கு. ஜெயிச்சு போனதுக்கு அப்புறம் கேக்குறேன், அதெல்லாம் எட்டியே பாக்குறது கிடையாது. தொகுதியில என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்ப உள்ளவங்க யார்கிட்ட போய் சொன்னாலும் நீ அந்த கட்சியில இருக்க இந்த கட்சியில இருக்க, அதுக்கு என்ன நமக்கு அப்படிங்கிற மாதிரிதான் போகுது. வீடு நிறைய பேருக்கு சேங்ஷன் ஆன வீட்டையே மாத்தி திமுக உள்ளவங்களுக்கு போட்டுருக்காங்க, ஆட்சியில் உள்ளவங்களுக்கு. இந்த ரோடு மட்டும் இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி போட்டா வச்சுக்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. பிள்ளைங்க சறுக்குட்டு விழுந்துறாங்க. வயசானவங்களே நிறைய பேர். இந்த ரோடுங்களா? ஆமாங்க சார். சரிங்க. அதனாலதாங்க சார் இன்னும் கொஞ்சம் ரோடு மட்டும் நாங்க தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னோம். அதை பத்தி எதுவுமே ஸ்டெப் எடுக்கலைங்க சார். எங்க ஊர்ல பால்வாடி இருந்தா பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ரோடு வசதி இல்ல. கொஞ்சம் ஒரு நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு தண்ணி வசதி இல்லாம ஏரியா தாண்டி பிள்ளைங்க பால்வாடி போகுதுங்க. அந்த வசதி இல்ல. எங்க பிள்ளைங்க காலேஜ் படிக்குதுவோம். ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காது, தனியார்ல தான் பணம் கட்டி படிக்க வைக்கிறோம். அதுக்கு வசதி இல்ல. லோன்காரங்க வராங்க, 10 பேருக்கு பணத்தை எடுக்கிறோம், அதை நாங்க சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கடங்காரன் தான் மாத்திட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். சரிங்க, இதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறீங்களாக்கா இல்ல திரும்ப அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எங்க தெருவுல தண்ணி தான் வராது, வடக்கு தெருவுக்குலாம் வராது. இந்த மயான வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களோ இன்னும் சரி பண்ணல. கப்பி ரோடோட இருக்கு. வர எலெக்ஷன்ல எம்எல்ஏவுக்கு நிக்கிறேன். நீ நிக்கிற, நான் நிக்கிறேன். நில்லு. எனக்கு ஓட்டு போடுவீங்களா? போடுறேங்க. போடுறேங்க. இல்ல எனக்கு ஓட்டு போடுவீங்களா இல்ல கட்சி பார்த்து ஜாதி பார்த்து ஓட்டு போட்டுருவீங்களா? கட்சியை பார்த்து சாதியை பார்த்து போட்டு இப்ப அவங்க எங்களுக்கு என்ன சலுகை செஞ்சாங்க நிக்கமுல சொல்லி தத்த. அதாவது ஒரு சேரா எடுத்து போடுங்களா? உட்காருங்க, இங்க வாங்க உட்காருங்க. இதுல உட்காரு. அப்பாடா. இப்ப என்ன நான் கேட்கிறேன், நான் சொல்றேன். நான் என்ன உங்களுக்கு கேக்குறேன், இத்தனை வருஷமா நீங்க ஓட்டு போட்டீங்களா எம்எல்ஏவுக்கு? ஆமா. உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு கட்சிக்காரன் கூட எங்களுக்கு செய்யல, ஒரு உதவி கூட செய்யல. அக்காசுக்கா பண்ணி ஏமாத்துனதுதான் வாயில போட்டுக்கிறது தான். புண்ணியம் இல்லாத ஓட்டு மக்களும் போயிச்சு நல்லா நம்ம மவுசா வர்றது கூட இல்ல, சான்ஸ் கிடையாது. இது திரும்பவும் அவங்களுக்கே நீங்க ஓட்டு போட்டா ஏதாவது நல்லது பண்ணுவோம்னு நினைக்கிறீங்களா? அவங்க செய்வாங்கன்னு நாங்க நினைக்கல. நீ நில்லு, பாலவடி கட்டி கொடுங்க, எங்களுக்கு நிலைமை செய்யுங்க, நான் கண்ணை மூடுத்துவேன், நான் ஓட்டு போடுறோம். ஒண்ணும் ஆகாதாயா, நீ அதெல்லாம் நினைக்காதாயா? சரியா? நீ வேற அப்படியே சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ஆலமரம் வீதி இறங்காத நீ நல்ல பேர் எடுத்துக்க. ஏதோ இந்த ஊருக்கு வந்து இப்ப நீ கேக்குற நான் விவரத்தை சொல்றேன், நல்லா செய்யறோம். எல்லாருக்கும் எங்களுக்கு கண்டிப்பா. ஆமா, அதுக்குதான் நான் வரேன் உண்மையாவே. வா சரியா? வா, உங்களை நம்பிதான் எங்களுக்கு கொடு. கண்டிப்பா நம்ம தான் வருவோம். கண்டிப்பா இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை தரத்துல மாத்துவோம். நீங்க போற ஓட்டுல தான் இருக்கு. சரியா? போயிட்டு வரட்டுமா?